अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि अल्लज़ी हदाना लिदीनिहिल क़वीम वमन्ना अलैना बिबिअसति हाज़ा नबिय्यिल करीम वहदाना बिही इला सिरातिल मुस्तक़ीम। अहमदुहु सुब्हानहु अला निअमिहिल ग़िज़ार व अश्कुरुहु अला जूदिहिल मिदरार व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहुल मुस्तफ़ल मुख्तार। अल्लाहुम्मा सल्लि व सल्लिम अला अब्दिका व रसूलिका मुहम्मदिन व अला आलिहि व सहबिहि व ताबिईन लहुम बि इहसानिन इला यौमिद्दीन। अम्मा बाद। அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, நாங்களெல்லாம் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் கடன் ஓர் இஸ்லாமிய பார்வை என்கிற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளவிருக்கிறோம். காரணம் என்னென்று கேட்டால், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மாத்திரம் பற்றி பேசல்ல. மாற்றமாக இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழுகிற பொழுது அவர்கள் என்ன விதமான பிரச்சனைகளுக்கெல்லாம் முகம் கொடுப்பார்களோ அது எல்லா வகையான விஷயங்களை பற்றியும் இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக பேசியிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு மனிதர்களுக்கு மத்தியில் கடனை பொறுத்த வரைக்கும் அது இல்லாத வாழ்க்கை சாத்தியமற்றது என்கிற ஒரு நிலை பெரும்பான்மையான சகோதரர்களினுடைய மைண்ட் செட்டாக இருக்குது. எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் கடன் இல்லாமல் இதை செய்ய இயலாது, கடன் இல்லாமல் எங்களினுடைய வாழ்க்கையை கொண்டு போக இயலாது என்கிற மாதிரியான ஒரு மனோநிலை இருக்குது. யாரெல்லாம் இந்த கடனுடைய விஷயத்தில் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டதிட்டங்களை, நெறிமுறைகளை தங்களினுடைய வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணலையோ அவர்கள் மிகப்பெரிய இழிவுகளுக்கும் அசிங்கங்களுக்கும் ஆளாகக்கூடிய சூழ்நிலைகளை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு என்று கேட்டால், இன்றைக்கு நீங்கள் செய்தித்தாள்களில் கூட பார்க்கலாம், வாங்கிய கடனை கட்ட முடியாமல் தற்கொலை செய்து கொண்ட நபர்களினுடைய பட்டியல் இருக்குது, கற்புகளை இழந்த பெண்களினுடைய பட்டியல் இருக்கிறது, நிம்மதியை தொலைத்தவர்களினுடைய பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு சிக்கலுக்குண்டான ஒரு விஷயம்தான் இந்த கடன்ங்கிறது. அப்போ இந்த கடனை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பேசிக்கான சட்டம் என்ன, அது சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லுது என்று நாம் தேடி பார்க்கும் பொழுது, முதலாவது இந்த கடனை பொறுத்த வரைக்கும் அதற்கு தாராளமான அனுமதியை இஸ்லாமிய மார்க்கம் வழங்குது. உங்களுக்கு கஷ்டம் இருக்குதா, ஏதாவது துன்பம் இருக்குதா, நீங்கள் பிற மனிதர்களிடத்தில் ஏதாவது இரவலாக பெற்றுத்தான் உங்களினுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியுமா, அதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்குது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொன்னாலும், அதே நேரத்தில் இந்த கடனை வரவேற்று பெரிய அளவுக்கு எங்களுக்கு ஆர்வப்படுத்தி நீங்கள் நினைச்ச மாதிரி எல்லாம் கடனை வாங்கி கொள்ளலாம், நினைச்ச மாதிரி எல்லாம் கடன் விஷயத்தில் நீங்கள் நடந்து கொள்ளலாம் என்று சொல்லுதான்னு கேட்டால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வளவு பெரிய எச்சரிக்கைகளை எங்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க. முதலாவது செய்தியை பாருங்க. தொழுகையில் அத்தஹியாத்துடைய சந்தர்ப்பத்தில் அத்தஹியாத்தெல்லாம் மோதி முடிஞ்சதன் பிற்பாடு எங்களுக்கு பலதரப்பட்ட விஷயங்கள்ல இருந்து ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. கோழைத்தனத்திலிருந்து, தஜ்ஜாலுடைய ஃபித்னாலிருந்து, இந்த உலகத்தினுடைய சோதனையிலிருந்து, கபருடைய சோதனையிலிருந்து, இப்படி ஏகப்பட்ட விஷயத்தில் ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. அந்த பட்டியல்ல இன்னொரு விஷயத்திலையும் ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடுறாங்க. என்ன செய்தி என்றால், புகாரியில 2397வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸம் வல் மக்ரம். யா அல்லாஹ், உன்னிடத்தில் பாவத்தில் இருந்தும் கடன்ல இருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இப்படி ரசூலுல்லாஹ் தொழுகையில் இந்த துஆவை ஓதுவாங்களாம். அப்ப ஒரு தோழர் கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்க பாவத்தில் இருந்து பாதுகாப்பு தேடுறீங்கன்னா அதற்கு நியாயம் இருக்குது. ஏன், பாவம் நாம யாருமே செய்யக்கூடாது. ஆனா இந்த கடன் இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிதானே. அப்படி அனுமதி இருக்கும் பொழுது அந்த கடன்ல இருந்து நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நீங்க பாதுகாப்பு தர்றீங்க? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னர் ரஜுல இதா கரிம ஹத்தஸ ஃபகதப. ஒரு மனுஷன் கடன் பட்டுட்டானண்டா அவன் பேசுறதெல்லாம் பெரும்பாலும் பொய்யா இருக்கும், கொடுக்கிற வாக்குறுதிக்கு மாற்றமாக நடப்பான். அப்ப இந்த மாதிரியான காரியத்துக்கு எது காரணமாக இருக்குது? கடன் தானே. அப்ப கடன்ங்கிறது ஒரு மனுஷன் நல்ல மனுஷனா இருந்திருப்பான்,
கடனை வாங்கினதுக்கு பிற்பாடு நீங்க பாத்தீங்கன்னா பேசுறதெல்லாம் பச்சை போய், கொடுக்கிற வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றது இல்லை. இப்படியான ஒரு சூழ்நிலைக்கு இந்த கடன் தள்ளுகிறதே. அதன் காரணமாக இந்த கடன்ல இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அடுத்தது எந்த அளவுக்கு என்று கேட்டால், இந்த கடனை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்தில் ஒரு சபையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல்லாஹ்வினுடைய பாதையில போர் செய்வதனுடைய அந்த மகத்துவத்தை விளக்குறாங்க. அப்போ ஒரு மனிதர் என்ன கேட்டார் என்றால், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அரஐத இன் குத்தில்து ஃபீ சபீலில்லாஹ் துகஃபிரு அன்னி ஹதாயாய, நான் அல்லாஹ்வினுடைய பாதையில் சென்று அல்லாஹ்வுக்காக வேண்டி போர் செய்து என்னுடைய உயிர் அந்த இடத்தில் பிரியுமாக இருந்தால் என்னுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பானா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமா மன்னிப்பான். அதற்கு பின்னால கொஞ்சம் டைம் கழிச்சு என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னப்பா கேட்டீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்கிறாங்க. அந்த மனிதர் கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் என்ன கேட்டேன்டா, நான் அல்லாஹ்வினுடைய பாதையில் போர் செய்து என்னுடைய உயிர் அந்த இடத்துல ஷஹீதாக்கப்பட்டால் என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பானா? இதான் கேள்வி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வ அன்த சாபிருன் முஹ்தஸிபுன் முக்பிலுன் கைரு முத்பிரின், நீங்கள் நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும்தான் இந்த காரியத்தை நான் செய்கிறேன், வேற எந்த நோக்கமும் கிடையாது என்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் நன்மையை எதிர்பார்த்தவனாக முன்னோக்கி சென்று போர்க்களத்தில் பின்னோக்காமல் நீங்க அந்த மாதிரியான காரியத்தை நீங்கள் செய்தீர்களாக இருந்தால் உங்களோட பாவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பான். எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இல்லத்தைன், உங்களோட கடனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வோட பாதையில இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் அதிகமாக நேசிக்கிற ஒரு விஷயம் என்ன தோழர்களே? எங்களோட உயிரை தான் நம்ம பெரிய அளவுக்கு நேசிப்போம். அந்த உயிரை நாம எந்த களத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிறோமோ அதற்கு இறைவன் தருகிற பிரைஸ் என்ன தெரியுமா? எங்களோட எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஆனால் இந்த உலகத்தில் நீங்க பிற மனிதர்கள்ட்ட வாங்கிய கடன் இருக்கு இல்லையா, அந்த கடனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்க மாட்டான் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆரம்பத்தில் வேற மாதிரி ஆன்சர், ரெண்டாவது தடவை ரசூலுல்லாஹ் ஏன் அப்படி கேட்டுட்டு சொன்னாங்க தெரியுமா? இப்பதான் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்க என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. அப்ப கடன் விஷயத்துல ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை பண்றாங்க. இன்னொரு கட்டத்தில் பாருங்க, முஹம்மது இப்னு ஜஹ்ஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் அவங்க சொல்றாங்க, குன்னா ஜுலூசன் ஐந்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதருடைய சபையில் அமர்ந்திருந்தோம். ரசூலுல்லாஹ் திடீரென தங்களினுடைய தலையை வானத்தை நோக்கி திருப்பினார்கள். வானத்தை நோக்கி திருப்பிட்டு திடீரென தங்களினுடைய உள்ளங்கைய நெத்தியில வச்சு ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பெரிய ஒரு எச்சரிக்கையை இறக்குகிறான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல அவங்களுடைய பிரமிப்பை காட்டுறாங்க. அப்ப தோழர்கள் அந்த இடத்துல உடனே அமைதியாகி பதட்டப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு பயப்படுறாங்களே, இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்களே என்ற அந்த இடத்துல தோழர்கள் எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. அடுத்த நாள் ஒரு தோழர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நேற்றைய தினம் நீங்க சொன்னீங்களா இல்லையா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பெரிய ஒரு எச்சரிக்கையை இறக்கி இருக்கிறான் என்று, அந்த எச்சரிக்கை என்ன யார சொல்லலாம் என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், லவ் அன்ன ரஜுலன் குத்தில ஃபீ சபீலில்லாஹ், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வோட பாதையில போர் செய்து அந்த இடத்துல மரணிக்கிறான், திரும்ப அல்லாஹ் உயிர் கொடுக்கிறான், திரும்பவும் மரணிக்கிறான், திரும்ப உயிர் கொடுக்கிறான், திரும்பவும் மரணிக்கிறான். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் யாருக்குமே கொடுக்கறது இல்லை. சம்டைம் அப்படி கொடுத்தாலும் சரி, அவனுக்கு திரும்ப திரும்ப இந்த உலகத்தில் உயிர் வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்தும் அந்த வாய்ப்பை எல்லாம் அல்லாஹ்வோட பாதையில கொல்லப்படுவதற்கு ஜிஹாது செய்வதற்கு அவன் பயன்படுத்தினாலும் சரி, அவன் மா தஹலல் ஜன்னத ஹத்தா யுக்லா அன்ஹு தைனுஹு, அவனிடத்தில் இருக்கக்கூடிய கடன் ஏதாவது இருந்தால் அந்த கடனை அவன் நிறைவேற்றாமல் சொர்க்கம் போகலா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த கடன் விஷயத்துல எவ்வளவு பெரிய ஒரு கண்டிப்பான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை சொல்றாங்க. இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் சர்வசாதாரணம், அதையெல்லாம் பெரிய அளவுக்கு நாம எடுக்கிறது இல்லை. சில தோழர்களை பார்த்தீங்கன்னா தங்களினுடைய குடும்பத்தார்கள் உறவினர்கள் அவங்கள்ட்ட கடை வாங்கினா கிணத்துல போட்ட கல் மாதிரி கடைசி வரைக்கும் அப்படியோ வச்சுக்கிறது. நாம வாங்கினது நானாட்ட தானே, நாம வாங்கினது சொந்தக்காரன்ட்டான வாங்கி இருக்கிறோம், அதுல கவனமே இல்லாம இருக்கக்கூடிய நிலைகளை நாம அவதானிக்கலாம். அப்ப ரசூலுல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, யுஃபரு லிஷஹீதி குல்லு தம்பின் இல்லத்தைன், அல்லாஹ்வோட பாதையில போர் செய்து கொல்லப்பட்டவனுக்கு எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் கடனை தவிர என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி. இப்படி ஏகப்பட்ட ஒரு எச்சரிக்கைகளை ரசூலுல்லாஹ் வலியுறுத்துறாங்க. அதே போல இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு அவன் மரணிக்கிற நேரத்தில் அவனுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மரியாதை செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் ஜனாசா தொழுகை என்கிறது. தலமத்து புனுல் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, குன்னா ஜுலூசன் ஐந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க அல்லாஹ்வின் தூதரோட சபையில் அமர்ந்திருந்தோம்.
திடீரென ஒரு ஜனாசா வந்தது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஹல் அலைஹி தைன், இவருக்கு ஏதாவது கடன் இருக்குதா? தோழர்கள் சொன்னாங்க, இல்லை யா ரசூலல்லாஹ். அப்படியானால் இவர் ஏதாவது சொத்துக்களை விட்டு சென்றிருக்கிறாரா? இல்லை யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் அவருக்கு தொழுவிக்கிறாங்க. ரெண்டாவது ஜனாசா கொஞ்ச நேரம் கழிச்சு கொண்டு வரப்படுது. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இவருக்கு ஏதாவது கடன் இருக்குதா? ஆமா கடன் இருக்குது. ஏதாவது சொத்துக்கள் இருக்குதா? 3 தங்க காசுகளை விட்டு சென்றிருக்கிறார். ரசூலுல்லாஹ் அவருக்கும் தொழுவிக்கிறாங்க. இன்னொரு ஜனாசா கொண்டு வரப்படுது. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இவருக்கு கடன் இருக்குதா? ஆமா யா ரசூலல்லாஹ் இருக்குது. இதை அடைப்பதற்கு ஏதாவது சொத்துக்கள் இருக்குதா? இல்லை யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஸல்லு அலா சாஹிபிக்கும், நீங்கள் உங்களுடைய தோழர்களுக்கு நீங்களே தொழுவித்துக் கொள்ளுங்கள், நான் தொழுவிக்க மாட்டேன். அப்ப உடனே ஒரு தோழர் பொறுப்பெடுக்கிறார், யா ரசூலல்லாஹ் இவருடைய கடனுக்கு நான் பொறுப்பாளி, அந்த கடனை நான் செலுத்துகிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் அதுக்கு பின்னால தொழுவிச்சாங்க என்கிற செய்தியை நாங்க பார்க்கலாம். இப்படி ஏகப்பட்ட செய்திகளை பார்க்கலாம். கடன் விஷயத்துல இன்றைக்கு தௌஹீது பேசக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, பொடுபோக்கா இருக்கிறோம். வாங்கின கடனை நிறைவேற்றுவதற்கு நாம பின்னடிக்கிறோம். அந்த விஷயத்துல ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய எச்சரிக்கைகளை சொல்லியிருக்கிறாங்க என்கிற அந்த விஷயங்களை எல்லாம் மறந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. சர்வசாதாரணமாக பார்ப்பதற்கு இஸ்லாம் எங்களுக்கு அனுமதி வழங்கியிருந்தாலும் இந்த கடனுடைய விஷயத்தில் நாம எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹ் பல செய்திகளை சொல்றாங்க. அப்ப எங்களோட லைஃப்ல நாம கடன்ங்கிறது சில கட்டங்கள்ல தவிர்க்கவே முடியாத தோழர்களே. கடன் சில பொழுதுகளில் வாங்க வேண்டிய கட்டம் வரும். அப்படி கட்டம் வந்தால் நாம எதுக்கு வாங்கலாம் யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு சில பொழுதுகளில் அடிப்படையான தேவைகள் இருக்கும், அத்தியாவசியமான அடிப்படையான சில விஷயங்கள் இருக்கும். அது இல்லை என்றால் பெரிய அளவுக்கு சிரமம் வரும். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாம கடன் வாங்கலாம். இப்போ எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நாம வழி இல்லாமல் இருக்கிறோம். எங்களை பிள்ளைகள் படிக்குது, படிப்புக்குரிய அடிப்படையான செலவுகள் இல்லாமல் இருக்குது, பொருளாதார வசதிகள் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரியான விஷயத்துக்கு வாங்கினால் பிரச்சனை இல்லை. வாங்குற நேரத்தில் எப்படி வாங்க வேண்டும் என்கிற ஒரு வழிமுறை இருக்குது, இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாயத்தினுடைய நிலைமைகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் வாங்குறாங்க தெரியுமா? கெத்த நிலைநாட்டுறதுக்கு. நாம இப்படி செய்யலேண்டா எங்களோட கூட இருக்கிறார்கள் என்ன பேசுவாங்க தெரியுமா? அண்டை வீட்டார்கள் என்ன சொல்லுவாங்க? எங்களை சமுதாயம் எங்களை மதிக்குமா என்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கு பல ஆக்கள் கடன் வாங்கி தங்களோட லைஃபை கொண்டு போகக்கூடிய நிலைகளை நாம் அவதானிக்கலாம். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் அடுத்தவர்களை திருப்திப்படுத்த போய் எங்களினுடைய குடும்பத்தார்களை, நண்பர்களை, சமுதாயத்தை திருப்திப்படுத்த போய்த்து இன்றைக்கு பலர்களினுடைய வாழ்க்கை இன்றைக்கு பாழாகி கொண்டிருக்குது. பலர்களினுடைய லைஃபை இன்றைக்கு வெளிநாட்டில் கழிச்சு கொண்டிருக்கிறான். உள்நாட்டில் உழைச்சி கொண்டு தங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த வாழ்க்கையை கொண்டு போக இயலுமோ அந்த அளவுக்கு தாராளமாக கொண்டு போகலாம். ஆனால் இவர் எப்படி பார்க்கறது தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரால் பெரிய கார் வச்சிருக்கிறாரு, அவர் புதிய பைக் வச்சிருக்கிறாரு, நம்மள்கிட்ட புஷ் பைசிக்கல் தானே இருக்குது. நான் கேட்கிறேன், எங்கேயாவது குர்ஆன் வசனத்தில் புஷ் பைசிக்கல் மிரிச்சால் அது ஹராம், உங்களுக்கு கபருடைய வேதனை இருக்குது என்ன எங்கேயாவது இருக்குதா? இல்லையே. அப்ப என்னென்றால் நம்ம அடுத்த ஆக்களை பத்தி அவன் எப்படி, அவன் லைஃப் எப்படி போகுது, இவரோட லைஃப் எப்படி போகுது, நாம எப்படி இருக்கிறோம் என்கிற மைண்ட் செட்டின் அடிப்படையில் நம்ம கடனை வாங்கி தொலைக்கிறோமே. இது கடைசியில் எங்கட லைஃப் பாழா போகுதா இல்லையா? பல தோழர்களை பார்க்கலாம். இன்றைக்கு மனைவிமார்கள் இன்றைக்கு நாட்டில், அவங்க வெளிநாட்டில் இல்லற வாழ்க்கை இல்லாம இருக்குது. அப்ப என்னென்றால் இதற்கு பேசிக் என்ன தெரியுமா? தெளிவா புரிஞ்சுக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க பொருளாதார விஷயத்தில் அவர்களினுடைய தோற்றம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களை விட மேலுள்ளவர்களை நீங்க பார்த்தீங்கன்னா அப்ப நீங்க என்ன நினைக்கணும் தெரியுமா? உங்களோட லைஃப்ல கண்டிப்பாக உங்களுக்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்க மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறீங்களா, அவங்க 50,000 சம்பாதிக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க, அவங்கள பாருங்க. அப்ப அவங்களை விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களை திருப்தியா வச்சிருக்கிறானா இல்லையா? அல்லாஹ் மிகப்பெரிய செல்வத்தை வழங்கி இருக்கிறானா இல்லையா என்று உங்களுக்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களை பாருங்க என்று ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. பொருளாதார விஷயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவரையும் சமமா வைக்கல, ஒவ்வொரு படித்தரத்தில் தான் நல்லா வச்சிருக்கிறான். அப்ப நான் அந்த லெவல்ல இருக்கணும், அப்படி வாழணும், இப்படி வாழணும் என்று நீங்க நினைச்சீங்கன்னு வைங்களே, கடைசி வரைக்கும் நிம்மதியே இருக்காது தோழர்களே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்றைக்கு நடைபெறக்கூடிய திருமணங்கள் எடுத்து பாருங்க. திருமணம் என்கிறது வெறும் சாதாரணமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஒருத்தர் வசதி இருக்குது, 1000 சகன் வலிமா கொடுக்க 7 ஆண்டு கேட்டால் பிரச்சனை இல்லை, மார்க்கத்தில் தடை இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட பொருளாதார வசதி இருந்தா பிரச்சனை இல்லை. இது எதுக்குமே லாய்க்கு இல்லை, எதுக்குமே வசதி இல்லை. சில ஆக்களை பார்க்கலாம், பள்ளி வழிய ஒரு லெட்டர் ஒன்று அடிச்சு கொண்டு குமர்காரியமா இருக்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, என்னை கொஞ்சம் உதவி செய்யுங்க, எங்களோட பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க வேண்டி இருக்குது. அப்ப கல்யாணத்துக்கான அடிப்படையான தேவைக்கு கேட்கிறாரண்டா அதுவும் இல்லை. அவட மகளுக்கு முடிச்சு கொடுக்கணுமாம், பெரிய அளவுக்கு சாப்பாடு போடணும். காரணம் என்னடா, சமுதாயத்தில் அப்படியாப்பட்ட ஒரு நிலையை இன்றைக்கு தோற்றுவித்து விட்டார்கள்.
அப்ப இன்றைக்கு நடக்கிற இந்த திருமணத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு பெரிய அளவுக்கு மாடறுத்து பெரிய அளவுக்கு விருது கொடுக்குறாங்க, 100 சகன் 150 சகன் இப்படி கொடுக்குறாங்க. வலிமா அப்படித்தான் நிறைய கொடுக்கிறது. வலிமாங்கிறது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் கொடுத்து முடிஞ்சு பட்ஜெட் ஒன்று போடுவாங்க, கணக்கு பார்ப்பாங்க, எவ்வளவு செலவு தெரியுமா, 7 லட்சம் அல்லது 8 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோழர்களை சும்மா அநியாயமென இந்த மாதிரி வீண் செலவு தானே, இப்படி செய்யாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு அவங்களே அங்கலாய்க்கக்கூடிய நிலைகளை நீங்க கேட்டிருப்பீங்க. நான் கேட்கிறேன், இப்படி நீங்க புலம்புறதுக்கு முன்னால, இப்படி யோசிக்கிறதுக்கு முன்னால ஆரம்பத்திலே வெறும் சிம்பிளா செஞ்சிருக்கலாமா இல்லையா? ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்தில் பார்க்கலாம், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வராங்க, கொஞ்சம் வெள்ளையும் சொல்லையுமா வர்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னப்பா விஷயம்? நான் திருமணம் முடிச்சிட்டேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவுலிம் வலவு பிஷாத்தின், ஒரு ஆட்டச்சரி வலிமாவா கொடுக்கலாமே. பாருங்க, ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, உண்மையிலேயே மாமனிதர், அப்படியாப்பட்ட ஒரு ரசூலுல்லாஹ்க்கு கல்யாணத்துக்கு சொல்லாம கல்யாணம் முடிச்சாங்களா இல்லையா? அப்ப ஏன் எங்களுக்கு செய்ய இயலாம இருக்குது? உண்மையிலேயே பொருளாதார கெப்பாசிட்டி இருந்தா வேற விஷயம். ஆனால் இன்றைக்கு இல்லாதவர்கள் கடன்பட்டு பேங்க்ல லோன் எடுக்கிறது என்ன, வச்சிருந்த வாகனத்தை விற்கிறது என்ன, இந்த மாதிரி நாங்க இந்த மாதிரி செய்யணுமா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்றைக்கு திருமணத்திற்காக வேண்டி மணமகளுக்கு உடுப்பெடுப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த லெஹங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உடுப்புட பிரைஸ் ஒவ்வொரு பிரைஸுக்கா இருக்குது. சிலாக்களை பாத்தீங்கன்னா 30,000 40,000 சுபஹானல்லாஹ், மாச சம்பளத்தை அப்படியோ கரியாக்குற ஒரு வேலை. அந்த ஆடையை பைத்து திரும்ப திரும்ப போடுவாங்களான்னு கேட்டா திருமணத்தில் மட்டும்தான் பாவிக்கிறது, அதுக்கு பின்னால தொட்டும் பார்க்கறது இல்லை. அப்ப அந்த ஆடையை தூக்கி போட்டுக்கொண்டு அதுவும் மார்க்கத்தில் அனுமதிச்ச அடிப்படையில் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த ஆடையை தூக்கி போடுறது, போட்டு ஒரு மணவரை எல்லாம் சோடிச்சு இருக்கிற அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்கள் அனைவரையும் வர வச்சு அந்த இடத்துல தண்ட மகளை தன்னுடைய சகோதரிய இந்த மாதிரி அழகாக காட்சிப்படுத்துகிற ஒரு ஹராமான காரியத்திற்கு இந்த காரியத்தை இவ்வளவு பெரிய ஒரு வீண் செலவை கடன் வாங்கி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறா? அப்ப ஏன் நாம உணர மாட்டேங்கிறோம்? திருமணம் என்கிறது இஸ்லாம் அவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்திற்கு உள்ளாக்கி அந்த மாதிரியா வச்சிருக்குது. அப்ப இன்றைக்கு பல திருமண விஷயத்துல நிறைய வீண் விரயங்கள் அநியாயமான கடன்கள் வாங்கப்படுது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன அடிப்படையில் நீங்க வாழ்ந்தீங்கன்னு வைங்களே, எங்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தில் நாம உழைக்கிறோம், நாம சம்பாதிக்கிறோம், தேர்றோம், ஒரு லிமிட்ல எல்லாம் தந்திருக்கிறானா, இது எனக்கு போதும் என்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்து பாருங்க, எனக்கு போதும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய அருளை தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் என்று யாராவது இருந்தாங்கன்னா உண்மையிலே லைஃப் சந்தோஷமா போகும். இல்லை என்றால் கடன் வாங்கணும், மனைவி அப்படி சொல்றா, பக்கத்துல இப்படியாமே அப்படியாமே நீங்க பாத்தீங்கன்னு வைங்களே, கடைசி வரைக்கும் நீங்க கஷ்டத்துல தான் இருக்க வேண்டும், கவலையில தான் இருக்க வேண்டும். இந்த அளவுக்குண்டா இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், நம்ம கடனே வாங்குறது இல்லை, நாங்க கடன் பக்கமே போக மாட்டோம் என்று நாம உறுதியான ஒரு முடிவெடுத்தாலும் எங்களோட வீட்டை தேடி சில பொழுதுகளில் கடன் தேடி வரும். என்ன சொல்லுவான் தெரியுமா? நம்ம அவ்வளவு காலமா கேஸ் அடுப்பு பாவிக்காம சிலிண்டர் யூஸ் பண்ணாம அப்படியே கரிசோரெல்லாம் ஆக்கியிருப்போம், பெரிய அளவுக்கு கஷ்டமே இல்லை, வாங்குற அளவுக்கு வசதியுமே இல்லைன்னு வைங்களே, திடீரென்று லொரியில வருவான், என்ன சொல்லுவான் தெரியுமா? இந்த அறைக்கு கேஸ் அடுப்போ, இந்த அறைக்கு சிலிண்டரு, இது எடுத்தீங்கன்னா மாசம் இன்ஸ்டால்மெண்ட் முறையில் நீங்க சல்லியா கட்டலாம். அப்ப இது உண்மையிலே அவசியம் இல்லாத ஒன்று. எங்களுக்கு நுழைஞ்சு இருந்த நாம என்ன சொல்லணும் தெரியுமா? எங்கள்கிட்ட உண்மையிலே வசதி இல்லை, நாம சும்மா விறகடுப்புல ஆக்குனா ஹராமா? உண்மையிலே விறகடுப்புல ஆக்குனா ருசி, அது வேற விஷயம். ஆனா இது ஹராம் இல்லையே, உங்கள்கிட்ட வசதியும் இல்லையே. அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு தேவையில்ல, நீங்க உடுப்பு கழுவுறீங்க, வாஷிங் மிஷின்ல தான் உங்களுக்கு கழுவணும்ங்கிறது தேவையும் இல்லையே. அது வாங்குறதுக்கு உண்டான வசதி இருந்தா வேற விஷயம். ஆனா இதுக்கெல்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்லை, எதுக்குமே வசதி இல்லாதவர்கள் அவன்கிட்ட பேசி இந்த மாதிரி மாத தவணையின் அடிப்படையில் நாங்கள் கட்டுகிறோம் என்று வாங்குறது, கடைசியில பாத்தீங்கன்னா அது பெரிய அளவுக்கு தவறான அடிப்படையில் முடிந்த சம்பவங்கள் கூட இருக்குது. அப்ப என்னன்னா, எங்கட பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்குதோ அல்லாஹ் தந்திருக்கிறானா, இன்னும் தேவையா, முயற்சி எடுக்கலாம், மாற்று கருத்தில்லை. பேராசைப்பட்டு கொண்டு நம்ம கடனுக்காக வேண்டி திரும்ப திரும்ப பிற மனிதர்களிடத்தில் வாங்கணும் என்று வைங்க, நாளைக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழிவை அந்த கடன் கண்டிப்பாக பெற்றுத்தரும் என்பதை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் நாம செயற்படணும் என்று சொல்லி என்னுடைய முதலாவது உரை முடித்துக் கொள்கிறேன். நாம கடன் வாங்குற நேரத்தில் கண்டிப்பாக திட்டமிடல் என்கிற ஒரு விஷயம் அவசியம். நாம ஒத்தட்ட கடன் வாங்குறோமாக இருந்தால் எவ்வளவு நாளில் தருவோம் என்கிறத கண்டிப்பாக சொல்லுவோம். அதை கேட்கறதுக்கு முன்னால நாம என்ன யோசிக்கணும் தெரியுமா? வாங்குற கடனை குறிப்பிட்ட அந்த டேட்ல கொடுக்க இயலுமா, எங்களுக்கு உண்மையிலே அப்படியாப்பட்ட ஒரு கெப்பாசிட்டி இருக்குதா, இதையெல்லாம் கவனிக்கணும் தோழர்களே. செலாக்கள் வாங்குறது அல்லாஹ் பார்த்துக்குவான், அல்லாஹ் கைவிட மாட்டான் என்கிற கேட்டகரியில அல்லாஹ் பார்த்துக்குவான், அல்லாஹ் தருவான் அப்படிங்கிற ஒரு லெவல்ல பல லட்சங்கள் கடனை வாங்கி அந்த மாதிரி திருப்பி கொடுக்காம ஏமாத்தக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்குது. அப்ப நீங்க கடனை வாங்குறீங்களாக இருந்தால் என்ன யோசிக்கணும்டா, எனக்கு மாத சம்பளம் இவ்வளவு, இத்தனாம் தேதி தான் எனக்கு சம்பளம் வரும், இந்த சம்பளத்தை வச்சு எனக்கு இவ்வளவு செலவு போகும், எனக்கு இந்த மாதிரி கடனை கொடுக்கலாம் என்கிற ஒரு திட்டமிடல் கண்டிப்பாக தேவை.
அப்போ எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னா, மன் அஹத அம்வால் அன்னாஸ் யுரீது அதாஹா அத்தல்லாஹு அன்ஹு, யார் பிற மனிதர்களிடத்தில் கடன் வாங்கும் பொழுது இதனை நான் நிறைவேற்றுவேன், கண்டிப்பாக கொடுப்பேன் என்கிற ஒரு நியத்தோடு யார் வாங்குவாரோ அவருடைய கடனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றுவதற்கு உதவி செய்வான். யார் வாங்கும் பொழுது இது வாங்கினா இதுக்கு பின்னால் கொடுக்க தேவையில்ல, எப்படியாச்சும் இவரை மடை மாற்றம் செஞ்சு மண்டையை கழுவி கொடுக்காம ஏமாற்றி கொள்ளலாம் என்கிற ஒரு மைண்ட் செட்டில் யார் வாங்குவாரோ அத்லஃபஹுல்லா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ கடன் விஷயத்தில் பாருங்க எவ்வளோ ஒரு அழகான ஒரு வழிகாட்டுதலை இஸ்லாம் காட்டுது. அப்போ நீங்கள் வாங்குற நேரத்தில் அந்த நோக்கம் இருக்க வேண்டும், கண்டிப்பாக இந்த கடனை எனக்கு திருப்பி கொடுக்க இயலும், எனக்கு இன்னென்ன மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் இருக்குது, பொருளாதார நிலைகள் இருக்குது, இதையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்து இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்தோம் என்று வைங்களே, பெரிய அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றியை தருவான் தோழர்களே. அப்போ இந்த உலகத்தில் முதலாவது நீங்கள் உறுதி பிரமாணம் எடுங்க, நம்ம யார்ட்டையுமே ஒரு ரூபாயும் கடன் வாங்குறது இல்லை. என்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை வச்சு என்னுடைய லைஃப் போகும். நாம அடுத்தவர்களுக்காக வேண்டி வாங்க தேவையில்ல, படைச்சவனுடைய திருப்தியை நாடி இந்த உலகத்தில் வாழுவோம். எங்களோட குடும்பத்தார்கள், சகோதரிகள், சமுதாயம் என்ன சொல்லுவாங்க என்று பார்த்து வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிங்கிற ஒரு உறுதியில் இந்த உலகத்தில் வாழணும். அதையும் மீறி சில நேரங்களில் அடிப்படையான விஷயங்களுக்கு எங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை வருதா, கடன் வாங்க வேண்டிய கட்டம் தான் எங்களுக்கு வருதா, அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் நாம் என்ன செய்யணும் என்றால், எந்த அளவுக்கு நாம் வாங்கினா திருப்பி கொடுக்க முடியுமோ, பிற மனிதர்களை ஏமாற்றாமல் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் எங்களுடைய பொருளாதார விஷயத்தை, கடன் விஷயத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் எங்கள் மீது மனிதர்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதை இவ்வளவுதான் என்று எங்களுக்கு விலையை மதிப்பிட இயலாது. நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் சல்லி ஒருத்தட்ட வாங்குறீங்க, அவர் உங்களை நம்பித்தான் அந்த சல்லியை தந்திருப்பாரு. உண்மையிலே அவருக்கும் கஷ்டம் இருந்திருக்கும், எத்தனையோ தேவைகள் இருந்திருக்கும், உண்மையிலே நம்பித்தான் தந்திருப்பாரு. நீங்கள் ஏமாத்தினீங்கன்னு வைங்களே, அதுக்கு பின்னால உங்களை இந்த உலகத்தில் ஜென்மத்துக்கும் நம்ப மாட்டாரு. அப்ப எங்க மீது வச்சிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் நீங்க கோடியே கொடுத்தாலும் திருப்பி பெற முடியாது. அந்த அளவுக்கு உண்டான ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தந்திருக்கிறான். அப்ப எங்க மீது வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை நாம காப்பாற்றுறதுக்கு இந்த உலகத்தில் கடன் விஷயத்தில் சரியாக நடந்து கொள்ளுங்கள். இது சம்பந்தமாக இன்னும் பல விஷயம் இருக்குது. அந்தந்த விஷயங்களை அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களை பார்க்கலாம்னு சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.